ஹலோ குட்டி செல்லங்களே, இது உங்களோட ஸ்டோரி டைம். இன்னைக்குரிய கதைய கேட்கலாமா? 6ஆம் வகுப்பு படிக்கிற சுகந்தி ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவா. எல்லாரையும் வம்புக்கு இழுப்பா. மற்ற பிள்ளைகளும் அவளோட பதிலுக்கு பதில் சண்டை போடுவாங்க. சுகந்தி யாருடைய நோட்டையாவது கிழிச்சிருவா. பதிலுக்கு அவங்களும் இவளோட நோட்டை கிழிப்பாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களோட பென்சிலை கடிச்சு துப்பிடுவா. சில வேளையில அடிபிடி சண்டை கூட நடக்கும். இப்படி குறும்புத்தனம் பண்ற சுகந்திய டீச்சர் கண்டிச்சாங்க. பல வேளைகள்ல அடியும் கொடுத்தாங்க. ஆனாலும் சுகந்தி திருந்துறதாவே இல்லை. அவளோட வகுப்புல எஸ்தர் மட்டும் அவ என்ன செஞ்சாலும் பதிலுக்கு சண்டை போடவே மாட்டா. அமைதியா இருந்துருவா. மற்ற பிள்ளைங்க எஸ்தர் கிட்ட வந்து, என்ன உன் தமிழ் புத்தகத்தோட அட்டைய சுகந்தி கிழிச்சிட்டாலாமே, நீ என்ன சும்மா இருக்க? நானா இருந்தா பதிலுக்கு அவ புத்தகத்தோட அட்டைய கிழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜோதி கோபமா சொன்னா. நீ ஏன் அமைதியா இருக்க அப்படின்னு ஜோதி கேட்ட உடனே நம்ம எஸ்தர் சொன்னா, நான் யோசித்து பாப்பேன், என் இடத்துல ஏசப்பா இருந்தா என்ன செய்வாங்க, அதை தான் நானும் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஜீசஸ் இருந்தாங்கன்னா சுகந்தியோட தமிழ் புக்கோட அட்டையை கிழிப்பாங்களா என்ன? இல்ல, அதனாலதான் நானும் அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆமா, அவ செய்யறதெல்லாம் அட்டகாசம், அதை பார்த்துட்டு நீ சும்மா இருப்பியாக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதி எரிச்சலோட போயிட்டா. திடீர்னு ஒரு நாள் சுகந்திக்கு பயங்கர காய்ச்சல் வந்துருச்சு. ஒரு வாரமா ஸ்கூலுக்கே வரல. எல்லா பிள்ளைங்களும் சொன்னாங்க, அப்பாடி சுகந்தி ஸ்கூலுக்கு வராததுனால கிளாஸ் ரூமே நிம்மதியா இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. சனிக்கிழமை ஸ்கூல் லீவ் விட்ட உடனே எஸ்தர் அவங்க அம்மா கிட்ட 10 ரூபாய் வாங்கிட்டு சுகந்திக்கு பிடிச்ச கிரீம் பிஸ்கெட்டை அந்த பெட்டி கடையில வாங்கிட்டு எஸ்தரை பார்க்க போனான். எஸ்தரை பார்த்த உடனே சுகந்திக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. அவளோட வகுப்புல இருக்கிற யாருமே பார்க்க வரல. ஆனா எஸ்தருக்கு மட்டும் ஏன் என் மேல இவ்வளோ அன்பு அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் உள்ளத்துக்குள்ள வெட்கப்பட்டா. எஸ்தர் சுகந்தி கிட்ட அவளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிச்சுட்டு, மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா போடுறியான்னு விசாரிச்சுட்டு, கிரீம் பிஸ்கெட்டையும் கொடுத்துட்டு குட்டியா ஒரு ப்ரேயரும் பண்ணிட்டு வந்தா. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சுகந்தி சண்டே ஸ்கூலுக்கு வந்திருந்தா. எஸ்தர் சுகந்திய பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். சுகந்தி, உனக்கு சரியாயிட்டா? நீ ஒரு நாள் சண்டே கிளாஸ்ல வரமாட்டியே, எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சுகந்தி சொன்னா, நீ என்னைய பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போகும்போதே எனக்கு சுகமாயிருச்சு. உன்னைய மாதிரி நானும் நல்ல பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நீ வாரம் சண்டே ஸ்கூல் போவல்ல, அதனால நானும் இனி சண்டே ஸ்கூலுக்கு வந்து அங்க சொல்றத கேட்டு நல்ல பிள்ளையா மாறணும்னு சொல்லி வந்தேன்னு சொன்னா. எஸ்தருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கும் நன்றி செலுத்தினா. இந்த கதைய கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்பு குட்டி பிள்ளைகளே, நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் சிந்தையோடு இருக்கணும். எஸ்தர் ஏசப்பா அந்த இடத்துல இருந்தா என்ன நினைப்பாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு யோசித்த மாதிரி உங்க கிளாஸ் ரூம்ல நீங்க உங்க இடத்துல ஜீசஸ் இருந்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நடந்துக்கோங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்க கிளாஸுக்கு நீங்க பிளெஸ்ஸிங்கா இருப்பீங்க. உங்க ஸ்கூலுக்கு நீங்க ஆசீர்வாதமான பிள்ளையா இருப்பீங்க. நிறைய பேர் உங்களை ரோல் மாடலா வைப்பாங்க. உங்களை மாதிரியே வாழணும்னு ஆசைப்படுவாங்க. குட்டீஸ், இயேசு கிறிஸ்துவின் சிந்தையோட வாழ இன்னைக்கு ஒரு சின்ன தீர்மானம் எடுப்பீங்களா? ஓகே, பாய்.